நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சத்து மாவு வறுக்க போகிறப்பா அதெல்லாம் என்னென்ன பொருள் கலக்கிறேன்னு காட்டுறேன். இது கம்பு, அரிசி கம்பு. இது ஒரு 1/2 கிலோ. இது ஜவ்வரிசி 100 கிராம் போட்டிருக்கேன். இது 1/4 கிலோ கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை. பச்சை பயிறு 1/4 கிலோ. கருப்பு உளுந்து 1/4 கிலோ. இது நிலக்கடலை பருப்பு, கடலை. இது ஒரு 1/4 கிலோ. பச்சை கடலையை வாங்கி வறுக்க போகிறோம். இது மாவு பச்சை அரிசி. இது ஒரு 1/4 கிலோ. கேப்பை 1/2 கிலோ எடுத்துருக்கேன். கம்பு கேப்பை 1/2 கிலோ. கோதுமை 1/4 கிலோ. மக்காச்சோளம் அது 1/4 கிலோ. இதெல்லாம் செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் ஒரு 100 கிராம் போடலாம். வெள்ளைச்சோளம் 1/4 கிலோ. இவ்வளோதாம்மா. சோயா கிடைக்கல, சோயா போடலை. அடுத்த பேச்சு போடுற சோயாவும் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ போட்டுக்கலாம். அவ்வளோதான். பாதாம் இதெல்லாம் போடலாம். பாதாமெல்லாம் போட்டோம்னா அது சீக்கிரத்தில் புழு வச்சிரும். அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. இது நல்லா வறுக்கணும். வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துடணும். ஒன்றா காட்டினா டைம் பாஸ் ஆகும். நான் ஒன்று மட்டும் வறுத்து காட்டுறேன். அதே போல் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் வறுத்து எடுத்துக்கணும். இது முதல்ல மக்காச்சோளத்தை போட்டுக்கோமா. இது பர்னர் சட்டி பெருசு. இது தீயில் ஏற சட்டி. இதில் வச்சு வறுப்போன்னு இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேம்மா. இதே வறுக்க போகிறோம்மா. சீக்கிரத்தில் ஹீட் ஆகும். கரண்டில் வறுக்கிறபடியா இதிலேயே வறுத்து காட்டுறோம். இது நல்ல வெடிப்பு, நல்லா பூ மாதிரி பொரிஞ்சு வரும். படபடன்னு வெடிக்கும். அந்த டைமில் தான் நம்ம கொட்டணும். அப்போ தான் நம்ம கூழ் காய்ச்சிருப்போது டேஸ்ட்டாக இருக்கும். பால் ஊற்றி சர்க்கரை போட்டு குடிக்கலாம், உப்பு போட்டு தயிர் ஊற்றியும் குடிக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுதான் பாதம். கொட்டிடணும். இப்படி வெடிக்க இந்த பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். ஒவ்வொன்றா வறுத்துக்க வச்சுட்டோமா. வறுத்தா ரொம்ப நேரம் ஆகுன்ட்டு எல்லாத்தையும் வறுத்து வச்சுட்டு காட்டுறேன். இது கோதுமை இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் வறுக்கணும். மிஷினுக்கு கொண்டு போக போகிறோம். இது வெள்ளைச்சோளம். இந்த மாதிரி பொரி வர வரைக்கும் இதுதான் பக்குவம். பொரி வர்றது பாருங்கள், இதுதான் பக்குவம். இது மாவு பச்சை சிகப்பரிசி, தீட்டாத அரிசி. இது கொஞ்சம் வறுத்து கொடுப்போம். இதெல்லாம் சத்துன்ட்டு போட்டுருக்கோம். இது கம்பு, அரிசி கம்பு, நாட்டு கம்பு இல்லை. இது இந்த உருண்டையாக இருக்கும் அந்த கம்பு. நல்லா வறுத்தாச்சு. இது ஜவ்வரிசி. நல்லா பொரியும் வரைக்கும் வறுத்தாச்சு. இது பச்சை பயிறு, பாசிப்பருப்பு. நல்லா வறுத்தாச்சு. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தாச்சு. இது கேப்பை. இது நல்லா சூடு பறக்க வறுத்தாச்சு. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். குடிக்கிற போது நல்லா இருக்கும். இது உளுந்து, கருப்பு உளுந்து. நல்லா சூடு பறக்கும். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தாச்சு. இதெல்லாம் சத்து. நடக்கடலை பருப்பு. இது நல்லா தொளி எடுத்து படைச்சி விட்டாச்சு. நல்லா வெள்ளை இருக்கும். இதெல்லாம் போடுறப்போது நல்ல வாசம் இருக்கும். கம்மன்னு இருக்கும். கொண்டக்கடலை. இது ஒரு 1/4 கிலோ. நல்லா வறுத்து வச்சு. சாப்பாட்டு அரிசி, நம்ம பொன்னி அரிசி. இந்த மாதிரி பதத்தில் நல்லா பொரி வரைக்கும் வறுப்போம். இது மக்காச்சோளம். இது பொரியிறது தான் பதம். நல்லா வறுபட்டுருக்கணும். இந்த மக்காச்சோளமும் இதையும் போட்டுருவோம். இப்போ மிஷினில் விட்டுட்டு உங்களுக்கு இந்த கஞ்சி பக்குவம் செய்து காட்டுறேன்.
மிஷினில் விட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் போட்டு உங்களுக்கு காய்ச்சி காட்ட போகிறேன். இப்போ வந்து சர்க்கரை பால் சேர்த்து காய்ச்சி காட்ட போகிறேன். இதே மெத்தடில் நம்ம காய்ச்சி தயிரோ மோர் ஊற்றி குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசம் வீடு பூரா வாசம்மா, சூப்பர் வாசம்மா, நல்லா இருக்குமா. இந்த இப்போ 2 ஸ்பூன் போடுறேன். இதை மட்டும் கலக்கி இப்போ தண்ணி சுட வச்சுருக்கேன், காய்ச்சி காட்டு. இந்த கட்டி விழுகாது. நம்ம இப்படி கரைச்சிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றியோ கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றியோ இப்படி கரைச்சிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். கட்டியே விழுகாது, நல்லா வரும். கொஞ்சம் மாவு அதிகமாக எடுத்துட்டோம். கொஞ்சமாக எடுத்தோம்னா நம்ம காலை நேரத்தில் குடிக்கிறதுக்குன்னா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போட்டாலே போதும். பால் 1 டம்ளர் கலந்து குடிச்சிடலாம். டீக்கு பதிலாக இதை குடிக்கலாம். ரொம்ப சத்து, டேஸ்ட்டாகவும் இருக்கும். காலை சாப்பாட்டுக்கும் குடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம், நம்மளும் குடிச்சிக்கலாம், சுகர்காரங்களும் குடிச்சிக்கலாம். இந்த கிண்டி காட்டுறோம்மா. இதை ஊற்றுறேன் தண்ணியில். கட்டியெல்லாம் விழுகாது, ஏன்னா நம்ம வறுத்துருக்கோமா, அதனால் கட்டி விழுகாது. இதை இப்போ நல்லா குமாவை நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு, சர்க்கரை போட்டபடியாக கொஞ்சம் சால்ட்டே போட்டோம்னா நல்லா சால்ட்டு போட்டுக்கலாம். மோர் கலந்து சாப்பிட்லாம். மோரோ தயிரோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் கலந்து சாப்பிட்டோம்னா. நான் இன்றைக்கி உங்களுக்கு சர்க்கரை போட்டு தான் காட்ட போகிறேன். நாட்டு சர்க்கரை போட்டு காட்டி கொஞ்சம் பசும்பால் ஊற்ற போகிறேன். நான் இது A2 மில்க்கு தான் வாங்குகிறேன், அதுதான் ஊற்றி காய்ச்ச போகிறோம்மா. அது எங்களுக்கு இங்கே கிடைக்குது. வருங்க, நல்லா ஒரு கட்டி விழுகாது, ஒன்று விழுகாது. காய்ச்சிற போதே உளுந்து, கருப்பு உளுந்தெல்லாம் கால் வலி, முட்டி வலி எல்லாமே நல்லா இருக்கும் இது குடித்தாலே நமக்கு. இந்த வறுத்தபடியே போதும், இவ்வளோ வெந்தது போதும். நம்ம வந்து இனி சர்க்கரை போட்டு அடுத்து பால் ஊற்றிக்குவோம். வேணுங்கிற அளவு உங்கள் இனிப்புக்கு தேவைக்கு நீங்கள் போடுங்க. நாட்டு சர்க்கரை போடுறேன் நான். நல்லாயிருக்கு பாருங்க. பிள்ளைய சூப்பராக குடிப்பாங்க. பசும்பால் A2 மில்க்கு காய்ச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றப்பாரு. டீ காப்பிக்கு பதிலாக காலையில் குடிச்சிக்கலாம். சாப்பாட்டுக்கும் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு இதே 1 டம்ளர் குடித்தா பசிக்காது, குடிச்சிக்கலாம். இதெல்லாம் செஞ்சு வறுத்து செஞ்சு பார்த்து அரைச்சி குடித்து பார்த்துட்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கம்மா. அடுத்து இன்னும் நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். இன்னும் நல்ல நல்ல ரெசிபியாக போடுறேன். நமக்கு சாப்பாட்டுக்கு தான் முதலிடம். சாப்பாடே நான் போடுறேன். கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னும் வந்து வில்லேஜ் குக்கிங்கெலாம் நிறைய போடுறேன். இந்த மாதிரி சத்து மாவு, இதில் நவதானியங்களில் தோசை, இட்லி, அதில் கொஞ்சம் செய்கிற ஐட்டம்லாம் போடுறேன். அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கலாமா.